இந்த பையனுக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாவே இஷ்டமே கிடையாது. ஆனா எப்படியாவது அந்த பையன இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையன் கடைசி வரைக்குமே வந்திருக்க மாட்டாரு. வேற வழி இல்லாம அந்த பையனோட போட்டோ வச்சு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பையன் ஓடோடி வரான். இதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்லி வேற வழி இல்லாம அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறப்போ உன்னை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி நீயே என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு ஓட போற பாருன்னு இந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் சபதம் போடுறான். அதை கேட்ட அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, ரொம்ப குழந்தை மாதிரின்னு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த பையனுக்குள்ளார ஒரு கொடூரமான முகம் ஒளிஞ்சிருக்கிறது இந்த பொண்ணுக்கு அப்போ தெரியல. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காங்க. அங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு இடி மாதிரி ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அதை பார்த்து மனசு உடஞ்சு நிக்கிறப்போ, அன்னைக்கே நான் உங்ககிட்ட சபதம் போட்டேன்ல, அதை மறந்துட்டியான்னு அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா இந்த பையன் கேலி பண்றாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு பயங்கரமா துடிதுடிச்சு போறாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்ட நீட்டுறாங்க. நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன். ஆனா இந்த பேப்பர்ல சைன் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் 5 கண்டிஷனை நீ நிறைவேற்றணும். அப்படி செஞ்சாதான் நான் உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போவேன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா அந்த 5 கண்டிஷனுமே ரொம்ப பெரிய கண்டிஷனா இருக்கும்.